ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க. அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமே தவிர எங்களுக்கு இல்ல. விவாதம் தேவையில்லைன்னு சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்தில் இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. இப்ப பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்கட்சி தலைவரா. எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும், அது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்படி பேசுறாங்க. ஆனா இதே நான் முத்துராமலிங்க தேவரையா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க. என் மேல முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து 153A போட்டீங்கன்னா கோயிலா அசிங்கமா கூம்பா இருக்கும். திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும். ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதமா இருக்கட்டும். நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நண்பர்களை சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன். சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க. 1995 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு 29 ஆண்டுகளா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அண்ணா இல்ல, நான் பல இடத்துல பேசியிருக்கேன். அது பிடிஐனுடைய ஒரு ஆல் ஃபார்மேட் இன்டர்வியூ. பிடிஐ பொறுத்த வரைக்கும் எல்லா எடிட்டர்ஸும் உட்கார்ந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. டெல்லியில அவங்க கூப்பிடுவாங்க. எல்லா கேள்வி, அது ஓபன் ஹவுஸ் செஷன். என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், நம்ம பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த பிடிஐ ஒருத்தரப்ப 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்க எடிட்டர்ஸ், பொலிட்டிக்கல் எடிட்டர், எல்லா எடிட்டரும். சோ அதுல நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்றேன். இன்னைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்கிறாங்க. அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்றாங்க. நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு எங்கேயுமே சொல்லலையே. அரவணைச்சுதான் போனாங்க. இந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட வைக்கிறாங்க. பிஜேபி இந்துத்துவா கட்சினா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரிங்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க அண்ணா. இந்துத்துவா என்பது எல்லாரையும் அரவணைக்கிறது. 2 மதத்தை சார்ந்து போவது இந்துத்துவா அல்ல, அல்லது இந்து மதத்தை மட்டும் சார்ந்திருப்பது இந்துத்துவா அல்ல. இன்னைக்கு அவங்களுடைய நிலம் என்ன? ராமர் கோயிலுக்கு போங்க, மாஸ்க்கு போங்க, இஃப்தார் விருந்து நடத்துங்க, சர்ச்சுக்கு போங்க. இதைத்தான் நாங்க பண்றோம். பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்து நடத்துறோம், கிறிஸ்துமஸ் நடத்துறோம், ராமர் கோயிலுக்கு போறோம். பட் நான் அங்க போக மாட்டேன், அங்க போனா இப்படின்னா அது எப்படி இது செக்குலரா? அண்ணா ஒரு நிமிஷம் இங்க முடிச்சுட்டு இங்க வரேன். முதல் ஆளா போயிருப்பாங்க. முதல் ஆளா போயிருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது இந்தியாவில் யாருமே ராமர் கோவிலை பத்தி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமா பேசினவங்க. அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் கோயிலை பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாத்தி பேசுறதுக்காக நாம இந்துத்துவ டெபினேஷனை மாற்ற முடியாதுங்க. அப்படின்னு சொல்றாரு எல்லா எலெக்ஷன்லயும். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எந்த எலெக்ஷனுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி ஓட்டு போட வேண்டாம். அதான் எங்களுடைய விருப்பமும். மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. நீங்க நம்ம கேம்பெயின் பார்த்தீங்க 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கேம்பெயினை பார்த்தீங்க. நீங்க அசஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பேசுறதுல இருந்து மாத்தி பேசுனா நீங்க அசஸ் பண்ணுங்க. அண்ணே நீங்க பிரஸ் மீட் ஒன்று சொல்றீங்க, ஆனா உங்க கேம்பெயின் ஒன்று சொல்றீங்க. உங்க கட்சி 2024 இப்படித்தானே நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. நாங்க யாரும் அப்படி பண்ணல, சொல்வதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை உள்ளொன்றை வைத்துக் கொண்டு புறம் ஒன்று நாங்க பேசல.